வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். உங்களுக்கு எது ஒன்று பிடித்திருக்கிறதோ அதை கொஞ்சம் அளவோடு நேசியுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் அதை இழந்தாலும் வலிகள் பெரியதாய் தெரியாது. அன்பு காட்டுவதில் போலிக்குதான் இங்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கிறது. உண்மைக்கு ஆறுதல் பரிசு கூட கிடைப்பதில்லை. வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டால் அதை கேட்டு வருத்தப்படுபவர்களை விட சந்தோஷமாய் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் போது அதை கேட்டு பொறாமைப்படுபவர்களே இங்கு அதிகம். நீங்கள் செய்த தவறுகளை மறைக்க மற்றவர்களை தீயவராக சித்தரித்து விடாதீர்கள். தவறுகள் திருத்தப்படும் போது நீ தனிமரமாக நிற்க நேரிடும். ஒருவர் உங்களை பற்றி நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்றால் நீங்கள் அவரின் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும். சில இடங்களில் எதிர்த்து பேசவும் பழகிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நம் பக்கம் இருக்கும் நியாயங்கள் தெரியாமலேயே போய்விடும். அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதீர்கள். அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள். இரண்டுமே உங்களை என்றும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நாம் விரும்பியதாக இருந்தாலும் நம்மை விரும்பியதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் வேண்டும் என தொடங்கி கடைசியில் யாருமே வேண்டாம் என்றே முடிகிறது. ஆசையை தூண்டிவிட்ட மனிதர்கள்தான் சில தவறுகளுக்கு பிறகு தத்துவம் சொல்லிவிட்டு நம்மை தனிமையில் தவிக்க விட்டு செல்கின்றனர். பல நேரங்களில் அவரவர் தங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதைத்தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். உள்ளத்தால் ஒருவர் உன் உண்மையான அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக என்னதான் செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.